பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட உங்களை சந்தித்ததில் நான் கர்த்தருக்குள்ளாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட தேவன் நமக்கு ஒரு விசேஷித்த வசனத்தை தந்திருக்கின்றார். வசனத்தை பெற்று அதற்குரியவர்களாக வாழ்வார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவரே நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஏற்று சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிற யாராக இருந்தாலும், சோதிக்கப்படுகிற நாமாக இருந்தாலும், நாம் ஒவ்வொரு நாளும் சோதனையின் ஊடாகவே கடந்து செல்கின்றோம். நம்மளுக்கு ஒரு நாளும் சோதனையின் ஊடாகவே நாம் கடந்து செல்கின்றோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அதில் எதையும் கலங்காதீர்கள். அவரே அந்த சோதனைகளை தாண்டி வர நமக்கு உதவி செய்வார். அவரே அந்த சோதனையை கடந்து வர உதவி செய்வார். சோதனைகளில் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோமாக. சோதனை நமக்கு வருவது நல்லது, மனுஷனுக்கு சோதனை வருவது நல்லது. ஆனால் அந்த சோதனைகளை ஜெயமாக மாற்றுகிற கர்த்தர், அதனை கடந்த கர்த்தர், அதனை வென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. ஆக இந்த வசனத்தை பெற்று இதற்குரியவர்களாக பரிசுத்தமான வாழ்வை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வோமாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து முடிக்கின்றேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless.